அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம நினைத்தது உடனே நடக்க இதை மட்டும் செய்திடுங்கள், ₹1 வெற்றிலையில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக முழுமையாகவும் தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய காலகட்டத்தில் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை? யாரிடம் பேச தொடங்கினாலும் அவர்களுடைய கஷ்டங்களை வரிசையாக சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சில கஷ்டங்களை போக்க கண்டிப்பாக சில பரிகாரங்கள் செய்தாலே போதும். அந்த பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இங்கு காணப்போகிறோம். பொதுவாக அனைவரும் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? ஆனால் சிலருக்கு விரைவில் இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே என்று தோன்றும். அப்படி இருக்கும்போது விரைவில் நடக்க வழிகள் இருந்தால் அதனை செய்யாமல் இருப்பீர்களா? செய்வீர்கள். வாங்க அது என்ன என்று தெரிந்து கொண்டு இந்த பதிவை தொடரலாம். இந்த பரிகாரத்தை யார் செய்ய வேண்டும் என்றால், திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், வீட்டுமனை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்று இருப்பவர்கள், அதுக்கான தீர்வு வேண்டும் என்று நினைப்பவர்கள், குழந்தை பாக்கியம் போன்ற காரியங்கள் நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம்ங்க. வாங்க. ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு வெற்றிலை, சிறிய அளவு நூல், ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வேறு ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால் வெற்றிலையை அவர்கள் பெயரை எழுதி அதில் என்ன கோரிக்கை உள்ளதோ அதனை எழுதி அப்படியே எழுதலாம். இதுல இந்த ஸ்கெட்ச் எடுக்கிறது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடாதுங்க. வேறு எந்த கலராக இருந்தாலும் சரி அதனை பயன்படுத்தி எழுதி கொள்ளலாம். எழுதிய பின் அதில் மஞ்சள் கிழங்கை வைத்து மடித்து கையில் வைத்துக்கொண்டு பூஜை அறையில் உட்கார்ந்து கொண்டு நினைத்த காரியத்தை நடக்க வேண்டும் என்று மனதார நன்றாக வேண்டிக் கொண்டு அதனை பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இதை உங்கள் காரியங்கள் நடக்கும் வரை வைத்து தினமும் வழிபட்டு வரலாம். இது ஒரு வாரத்திலும் நடக்கலாம். அப்படி இல்லை என்றால் 3 வாரங்களிலும் பிரபஞ்சம் நடத்தி தரும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. பொதுவாகவே இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே ஆசை என்னும் உணர்வு அதிகமாகவே இருக்கும். எதற்கும் ஆசைப்படாத மனிதனை ஞானி என்றுதான் சொல்வார்கள். ஆசைப்படாத மனிதர்களை கண்டிப்பாக இந்த உலகில் பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அதாவது படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். படித்துவிட்டு வேலை தேடும் நபராக இருந்தால் நிறுவனத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். வேலைக்கு செல்லும் நபராக இருந்தால் மேலும் நல்ல பதவி செலுத்தி செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்றும் நினைப்பார்கள். இது மாதிரி அனைவருக்குமே ஆசைகள் என்று நிறைய இருக்குங்க. ஆனால் யாருக்கும் தான் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லுங்கள். நாம் ஒன்று நினைத்திருப்போம், அது ஒன்று நடந்து முடிந்திருக்கும். இது அனைவருக்குமே பொருந்துங்க. சரி, நாம் மனதில் நினைக்கும் சில விஷயங்களையாவது நிறைவேற சில மந்திரங்கள் இருக்கிறது. அவற்றை நாம் தினமும் சொல்லி வந்தோம் என்றால் நிச்சயம் ஒரு நாள் அது நடக்கும். சரி, வாங்க அந்த மந்திரங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நினைத்தது உடனே நடக்க இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னாலே போதும், அல்லது எழுதினால் போதும். நீங்கள் மனதில் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் வெற்றி பெறும். நீங்கள் முதலாக இந்த மந்திரத்தை எழுத போறீங்க அப்படின்னா நல்ல நாளில் எழுதுவது சிறந்தது. அதுவும் நவமையாக இருந்தால் மிகவும் சிறந்தது. இல்லை என்றால் நீங்கள் சனிக்கிழமையில் கூட இந்த மந்திரத்தை எழுத ஆரம்பிக்கலாம். இதற்கென்று ஒரு புதிய நோட்டில் எழுதுங்கள். தினமும் எழுத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வாரத்தில் ஒரு முறை, அதுவும் சனிக்கிழமைகளில் எழுதினாலே போதும், உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. இப்படி வாரந்தோறும் சனிக்கிழமை என்று 108 முறை நினைத்தது நடக்க நாம எழுதக்கூடிய மந்திரம் என்று சொன்னால், ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை 108 முறை வாரம் ஒரு முறை எழுதினாலே நாம நினைத்தது எதுவோ அதுவே முழுவதுமாக நடக்கும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.